அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸுக்கு மட்டுமே. இந்த பொது பலன்ல ஒரு 10% பலன்கள் தான் இருக்கும். நம்மளுடைய தசாபுக்திக்கு ஏற்றவாறு நம்மளுடைய சில நல்ல பலன்கள் கூடும் அல்லது குறையும், அல்லது சில கெட்ட பலன்கள் கூடும் அல்லது குறையும். அதை நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு கடந்த 2-3 மாசமாவே நான் கொஞ்சம் நெகட்டிவா தான் சொல்லியிருந்தேன். விரும்பியவர்கள் விலகும் நேரம், நல்லா பேசிட்டு இருந்தவங்க பேசாம போன காலம் அப்படின்னு நம்ம போட்டு இருந்தோம். இந்த மாசம் பேசுவாங்களா அப்படின்னாக்க அதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில முடிவுகள்ல தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. சில முயற்சிகள் நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல சக்சஸும் ஆகும். இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பது திக்பலம். முதல் 15 நாள், அடுத்த 15 நாள் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். சூரியன் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெறாரு. அதே போல குருவும் 11ஆம் பாவகத்துல வர்றது பாசிட்டிவான விஷயம். அப்போ உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். அபிலாஷை அப்படின்றது என்னன்னாக்க, வேலை இல்லாத இருக்கிறங்க, நான் வேலை தேடுறேன், வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட் வேலையாவது கிடைக்கும், முயற்சி செய்யுங்க. அரசு பணியில இருக்கிறேன், வேலையில நெருக்கடியா இருக்கு, தொந்தரவா இருக்கு, சில எதிரிகள் தொல்லைகளாக இருக்கு, அது குறையுமான இந்த மாதத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக குறையும். எதிர்ப்புகள் அடங்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். பண வரவில் பற்றாக்குறை இருக்கு, கடன் இருக்கு, பெரிய அழுத்தமா இருக்கு, கடனை நான் திருப்பி கட்டுவனா அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சமாவது ரீபேமெண்ட் பண்ற மாதிரி உங்க கெப்பாசிட்டி இருக்கும். பணவரவு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதாவது மாத பணிக்கு போறவங்க, மாத சம்பளத்துக்கு போறவங்க அஸ்யூஷுவலான இன்கம் வாங்கிட்டு இருப்பீங்க. அதுல எந்த குறைபாடும் வராது. சொல்ல போனா சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு கௌரவம் வரும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அதனால பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ உங்க பெயர் ரெஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருக்கிறீங்கன்னா இடமாற்றம் கிடைக்குமானா இடமாற்றம் கிடைக்கும். வீடு மாற்றம் சில பேருக்கு அமையும். இப்படி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதே சமயத்துல உத்தியோகத்துல சரி அல்லது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்த்த வருமானத்தை விட கூடுதலாக கூட வரும். பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் நீங்கும். புத்திரபாக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்க 2 பேருடைய சுய ஜாதகத்திலேயும் புத்திரபாக்கியம் இல்ல, புத்திர சந்தான பாக்கியம் இல்ல, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இறை வழிபாட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தஞ்சாவூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருக்கருகாவூர்ல கற்பக ரட்சாம்பிகை கோவில் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கற்பக ரட்சாம்பிகை கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அதாவது சுயம்பு நிலையில் தோன்றிய முல்லைவனநாதர் சிவனாகவும் கற்பக ரட்சாம்பிகை பார்வதியாகவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல புத்திரபாக்கியம் வேண்டி போறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்குது. கருகாத்த கற்பக ரட்சாம்பிகைன்னே சொல்லுவாங்க. சோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அடுத்த வருஷம் கையில புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதுக்கு முதல் மாதமாக இது இருக்கும். 11ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது நல்லது. எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு குரு உங்களுக்கு துணை புரிவார். அதாவது பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம்னாக்க பண விஷயத்தால சமாளிக்கலாம். அந்த வகையில 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 11ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. புத்தி ஸ்தானத்தை குரு புதன் பார்க்கும். மாதத்தோட பிற்பகுதியில சூரியனும் பார்க்கும். அந்த வகையில தெளிவான புத்தி இருக்கும். உறவுகளோடு இருந்து வந்த பகை கொஞ்சம் குறையும். குறிப்பா அந்த சகோதர வழி உறவு, அங்காளி பங்காளி சண்டைகள் கொஞ்சம் தீரும். குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் புத்திரபாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. சோ இதெல்லாம் பாசிட்டிவ். குரு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ராகுக்கு எது பாசிட்டிவா இருக்கான்னாக இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். கேது ராசிலையும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு மனக்குழப்பையும் ஸ்ட்ரெஸ்ஸையுமே உருவாக்கும், ஒரு பிரச்சனையை உருவாக்கும். குறிப்பா சொல்ல போனாக்க இந்த நேரத்துல ஒரு புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா கூட அதுல பாதிப்பு வரும். போன மாசம் கூட போட்டிருந்தேன், புதிய உறவில் கவனம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். சோ அந்த வகையில குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வேற ஒரு நட்போ அல்லது வேற ஒரு எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷனோ வருதுன்னா அதை உங்க நேம் ஷேக் பண்ணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவமானங்களையும்
பழிச்சொல்லியுமே ஏற்படுத்துவார். அதனால கவனமா இருக்கணும். இது மட்டுமே கிடையாது, ஒர்க் பண்ற இடத்துல கூட பண விஷயத்துல ஒர்க் பண்றீங்க, ஒரு கேஷியரா இருக்கீங்க அல்லது மணி ஹேண்ட்லிங் பண்றீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். இல்லைன்னா உங்க மேல ஒரு பழிச்சொல் அவமானத்துக்கு ஆளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் இந்த மாசத்தை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவுதான். ஏன்னா 10ல சூரியன் இருக்கிறதுனால திக்பலம், அதனால திறமையாக சமாளிப்பீங்க. புத்தியால் நீங்க எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் தகராறு, பிரச்சனைகள், ஒரு 3வது நபரோட தலையிட்டால உங்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எழுந்திருக்கும், சில பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். ஈவன் காதல்ல இருக்கிறீங்கன்னா கூட அந்த காதல் வாழ்க்கையில ஒரு பிரேக்கப், சரியா பேசாம இருக்கிறது போன்றவெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாசத்துலயும் இருக்கும். ஆனா அதற்கு நினைச்சு நீங்க பெருசா வருத்தப்படாம அதற்கு உண்டான ஒரு வழியை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதம். அதற்கு என்ன சொல்யூஷனோ அதை பார்ப்பீங்க. புலம்பிக்கிட்டே இல்லாம அதற்கான சொல்யூஷன் என்ன, அதற்கான தீர்வு என்னன்னு தேடக்கூடிய மாதம். அந்த தன்னம்பிக்கையும் அந்த சிந்தனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல ராசியில கேது இருக்கிறது உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம் இருக்கும். உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. அதே போல நீங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்கன்னாக்க அது ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா கொடுத்த பணம் வாங்க முடியாது, கிடைக்காது. அல்லது நீங்க பணம் வாங்கினீங்கன்னா கூட ஒரு எவிடன்ஸை மேக் பண்ணீங்க. உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எதுலயும் இந்த நேரத்துல பர்ச்சேஸ் பண்றது, ஹையர் பர்ச்சேஸ் தவிர்க்கிறது நல்லது. ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்கிடும். அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அல்லது லேண்ட் பர்ச்சேஸ், வீடு வாங்குறது, அதாவது பெரிய அளவுக்கு அமௌண்ட் போட்டு கார் வாங்குறீங்கன்னா கூட ஒரு 2-3 மாசம் தள்ளி செயல்படுங்க, பெட்டரா இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில பிரிவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும், அதுதான் முக்கியமானது. அல்லது தொழில் காரணமாவது சற்று பிரிந்திருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரை புதிய உறவு, புதிய காதல் போன்றவை ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்கு. அந்த புதிய உறவு, புதிய ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்றது நல்லது. இந்த நேரத்துல ஒரு காதல் வந்தாலையும் பிற்கால வாழ்க்கையில, அதாவது இந்த அஷ்டமத்து சனி முடியும் போது ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு சரியான பர்சனா, சரியான நபரான்றது நீங்க கன்சிடர் பண்ணுங்க. சரியான நபர்னா நீங்க அந்த காதலை ஏத்துக்கலாம். அதே போல அந்த ஜாதகத்தை பார்த்து அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ராசி அல்லது நட்சத்திரத்தில் மட்டுமே பலன்கள் கிடையாது. முழு பலன் என்பது அவங்களுடைய ஜாதகத்துலதான் இருக்கு. அப்போ அந்த பர்சனுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்கா, தார தோஷம் இருக்கா, கலஸ்திர தோஷம் இருக்கா, அல்லது என்ன பிரச்சனை இருக்கு அவங்க ஜாதகத்துல, தொழில் நல்லா அமையுமா எதிர்காலத்துல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காதல் ஏற்பட்டுச்சுனாக்க அந்த காதல் போலாம், அது சக்சஸும் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னாக்க அது திருமணத்துல முடிஞ்சாலே பின்னாடி பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. எதையுமே நம்ம யோசிக்காம தெரியாம காதல் வருதுன்னு அதை ஏத்துக்கிறோம், அவசரப்பட்டு இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த குணம், அவங்களுடைய கேரக்டர் ஒத்து போறதுல அல்லது அவங்களுடைய குடும்பத்தால பாதிக்கப்படுறது அது ஒத்து போறதுல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பிற்கால வாழ்க்கையில கணவன் அதாவது மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. கல்யாணம் பண்ண பின்னாடி சொல்றேன், காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் உள்ள நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ஒரு பொது பலனா சொல்ல போனாங்க அவங்களுடைய ஜாதகமும் அதை டிட்டர்மைன் பண்ணும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். மேலும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல உங்களுக்கு இருக்கு. 9ஆம் பாவகத்துல வந்துருச்சு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். 9ல சுக்கிரன் இருக்கும் போது பயணங்கள் ஏற்படும். சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் கூட சாத்தியம் உண்டு. 10க்குரியவன் 9ல் இருக்கும் போது அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். பணவரவை கொடுத்தாலும் தந்தையின் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க, அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வேற எந்த பெரிய முடிவுகள் எடுக்காம இருந்தீங்கன்னாவே தானாவே அது கிளியர் ஆகும், உங்களுக்கு அது ஆதாயத்தை கொடுக்கும். பொறுமையா இருங்க. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க சில உறவுகள். அதே போல நீங்களுமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மாதம் தான். அதனால ஓரளவுக்கு சில விஷயங்கள்ல இருந்து வெளிவருவீங்க. ஒரு கவலை, சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னாக்க அதுல இருந்து வெளிவரக்கூடிய மாதம் தான். அதனால நிம்மதியா இருக்கக்கூடிய மாதம் தான். சில நண்பர்களுடைய ஆதரவு, சில நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில இந்த மாதம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு அந்த ராகு கேது இருக்கிறது ஒரு வகையில நெகட்டிவ் தான். கேது ராசியில் இருந்தாவே கர்ம பலனை கழிக்கக்கூடிய காலகட்டம்.
அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும். மன அழுத்தம் எதன் மூலம் வரும்? உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு பண்றது மூலம் வரும், அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதுக்கு மருத்துவ செலவு, அல்லது பிரிந்து போறது, உறவு நிலையில பிரிந்து போறது, அல்லது பொருளாதார ரீதியா நஷ்டம், பண நஷ்டம், விரயங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டுதான் நம்மளுடைய கர்ம பலனை கழிக்க போறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கேது உங்க ஜென்ம நட்சத்திரத்தை கடக்கும் போது ஏற்படும். இப்போ பூர நட்சத்திரத்துக்கு அடுத்த மாசத்துல இருந்து வருதுன்னா கொஞ்சம் ஜூலைல இருந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் மேலும் சில பேருக்குலாம் பயணங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் இருக்கும். அதே போல சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில சற்று பிரச்சனைகள்லாம் வரும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. வருமானம் எல்லாம் வரும், லாபங்கள் வரும். இந்த மாதத்தை பொறுத்து தொழில் நல்லா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 9ஆம் பாவகத்திலையும் செவ்வாய் வந்து உங்க ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ராசியில் இருந்து ராகுவை பார்க்கறதுனால பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கிட்டையும் பாத்தீங்கன்னாக்க எதையும் வெளிப்படையா சொல்லாம இருக்கணும். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கோபம் இருக்கும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. மேலும் உங்களுக்கு தொழில் ரீதியா மருத்துவத்துறை, அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்க, நிர்வாகத்தில் இருப்பவங்க, வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை, கமிஷன் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, கடை நடத்துறவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ஆஸ் யூஷுவலான இன்கமோ அல்லது இதோட நீங்க எதிர்பார்க்காத வருமானமோ நல்லாவே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடனுடைய அழுத்தம் குறையும், அல்லது அதை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால பெனிஃபிட்டாவே இருக்கும் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதாவது சென்னிமலை முருகன் கோயில் கூட நீங்க போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் காத்திருக்கு. அதே போல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆண்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரலாம். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.